சாக போறதோட்டு எங்க சாகடிக்க பாக்குறியா? ஐயோ உங்கடா நீங்களும் உங்க குடும்பமும் கேடு கட்டு போங்கடா. என்னை ஆள விடுங்கடா. அடினே இருப்பேன். மாப்பிள அது கொலை பண்ணும்ல. பண்ணுவோம்ல. யார? ஒன்னதான். எங்க அக்கா விட வேணாலும் பரவாயில்ல, உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கற? தோசை நிறைய லிமிட்டடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்காக FB இன்ஸ்டான்னு நம்ம தோழர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய் அவங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம அந்த போஸ்ட்டுக்குள்ள லைக் கொடுக்கலாமா வேணாமா? ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராது. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். அப்படிலாம் நீங்க பாக்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏதோ தெரியாம லக்லெஸ் கேப்டன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொன்னதுக்காக போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் போட்டு நீங்க இன்னைக்கு வந்து பழி வாங்க கூடாது. அது இல்ல மேட்ரு. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? போடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வா. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. கூலி மிச்சமாமனும் பேச்ச கட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்னை வெட்டுவ நீ. அவனை வெட்ட மாட்டேன். ட்ரெஸ் எடுத்துறேன், நான் வெட்டறேன்டா. அப்பலாம் ஆட கூடாது. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. போடியா போகும்போது வாங்கிக்கலாம். எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.